அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நிம்மதியா விடுடா. இந்த என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இதை வேணான்னு டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் உனக்கு குழந்தை கிடையாது. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சொல்றத சரிங்க சரிங்கன்னு தலையாடிட்டு பண்றதுக்கு. உன் கூட நான் 2 வருஷம் குப்பை கொட்டிருக்கேன்டா. நீ என்ன சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு கொஞ்சமாச்சும் எனக்கு தெரியாது. நீ இவ்வளவு போட்டுக்கிட்டு இருக்கிய ஒரு டிராமா, அதுல கொஞ்சமாச்சும் எனக்கு தெரியாதா எது உண்மை எது பொய்யா இருக்கும்னு? என்ன நினைச்சுக்கிட்டு சரி அப்பா நீ சொல்ற மாதிரி பிரில்லியன்ட் தான். நானு ஊர்ல இருக்க கதையெல்லாம் நான் வந்து சொல்றதெல்லாம் நம்பிட்டேன்னா, அதனாலதான் இவ்வளவு நாளா என்ன நீ வந்து முட்டாளாக்கிட்டு இருந்திருக்க. ஆனா உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன்டா, தயவு செஞ்சு நிம்மதியா விடுற. என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாதடா. நான் எதனா பண்ணணும்னு எனக்கு பயமா இருக்குடா. நீ ஒரு மாதிரி என்ன பண்ற தெரியுமா? சைக்கோ சைக்கோ மாதிரி பண்ற. நீ சிரிச்சுக்கிட்டே ஒரு சைக்கோ பண்ணுவான் தெரியுமா? பண்ண வேண்டிய விஷயத்துல அந்த மாதிரி பண்றடா. நீ பண்ற பாவம் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் போகும்டா. ஆனா எல்லாரும் சொல்றாங்க, எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோட தான் பண்றீங்க எல்லாம் சொல்றாங்க, நானும் பாக்குறேன். ஆனா அவங்களாம் பாவம்டா, அவங்க வீட்டுல இருக்கவங்களும். ஆனா இப்படி உங்க அம்மா தாண்டா உனக்கு எடுத்து வச்சிருக்கா. உங்க அம்மா தாண்டா இப்படி ஒருத்த காலேஜ் படிக்கும் போதோ ஸ்கூல் படிக்கும் போதே ஃப்ராடு தனம் பண்றா, இவ்வளவு ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்பவே உனக்கு ஏதாவது பண்ணிருக்கணும்டா. உன்னை இவ்வளவு நாள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நீ பண்ற தப்புக்கெல்லாம் கூடவே வந்துட்டு இருக்காங்க பாரு. உங்க மீடியால இந்த இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறீங்க தெரியுமா? அவங்க கிட்ட நான் தயவு செஞ்சு கேக்குறேன், தயவு செஞ்சு அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காதீங்க. 10 பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. உங்களுக்கு வியூஸ் வேணும் இல்ல வந்து கண்டென்ட் வேணும், கொஞ்ச நாளைக்கு நீங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்த, கேவலமான ஒரு ஜென்மத்தை வந்துட்டு நீங்க வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. அவருக்கு திரும்ப மாட்டான், அவன் இப்படியேதான் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா நீ பண்ற எல்லாம், நீ யாரை ஏமாத்தலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களை ஏமாத்தலாம், கோர்ட்டை ஏமாத்தலாம். கோர்ட் வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் தான் நீ சார் மதிப்பீங்கல்ல? எப்படி சார் நீங்க லா அண்ட் ஆர்டர்லாம் மதிப்பீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க கோர்ட்டுக்குன்னு ஒன்று போகணும். உங்க கேஸ்கா இருந்தாலும் சரி இல்ல உங்க ஒய்ஃபோட கேஸ்கா இருந்தாலும் சரி, நீங்க கோர்ட்டுக்கு போய் அட்டென்ட் பண்ணணும்.